ரொம்ப ஹெவி பிரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு யூஸ்வலி ஒரு நெக் பெயின் வரும், பேக் பெயின் வரும். சாகிங் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரெஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னா பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரிஸ் மாதிரி நம்ம போய்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதாவது பிரெஸ்ட் ரொம்ப பிக் சைஸாக இருக்குது, இல்லை பிரெஸ்ட் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் வந்து சாகிங்காக இருக்குது. இதனால் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து உமன் ஃபேஸ் பண்ணுறாங்க, எதற்காக எங்ககிட்ட வராங்க கன்சல்டேஷனுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, ரொம்ப ஹெவி பிரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு யூஸ்வலி ஒரு நெக் பெயின் வரும், பேக் பெயின் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அந்த அளவுக்கு அவங்க ஈடுபாடாக ஒர்க் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடே வராது. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அன்ஃபிட்டாக அவங்களே ஃபீல் பண்ணிக்குவாங்க. ஸோ இதனால் ஒரு எமோஷ்னலாக ரொம்ப டிஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலிக்குள்ளார நிறைய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்காக தான் வருவாங்க மெயினாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போஸ்டரே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காது, இதனால் ரொம்ப கூன் போட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரெஸ்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லாட்டி சாகிங் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபோல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப இரிட்டேஷன் இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரீசன். பட் யூஸ்வலாக சில பேர் வந்து அவங்க ஒரு காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காகவே வருவாங்க, தே ஷுட் லுக் பெட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்காக தான் இவங்க எல்லாமே வராங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பிரெஸ்ட் மினிமலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நேச்சுரல் வேஸை நம்ம ஆப் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு நல்லாவே ஒரு அளவுக்கு சேஞ்சஸ் வேணும், பிரெஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னா பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரிஸ் மாதிரி நம்ம போய்க்கலாம். இல்லை ஒரு பிரெஸ்ட்டு மினிமலாக வந்து அவங்களுக்கு லிஃப்ட் வேணும்னா லேசர் பிரெஸ்ட். இது வந்து இட்ஸ் அக்கார்டிங் டு த பேஷண்ட். இந்த பேஷண்ட்க்கு இப்படி தான் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களோட பிரெஸ்ட் சைஸு, ஷேப்பு, அவங்களோட கான்டோர் எல்லாமே பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக பிரெஸ்ட் லிஃப்ட் கொடுத்தா போதும், பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன என்ஹான்ஸ் மட்டும் வேணுமான்ட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்கான ப்ரொசீஜர் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து ஒரு பிரெஸ்ட் லிஃப்ட் பண்ணுவோம். பட் எல்லாத்துக்குமே இது இப்படி பண்ணுவோமானா இல்லை. சில பேருக்கு வந்து பிரெஸ்ட் வந்து நல்லாவே சைஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வெறும் ஒரு பிரெஸ்ட் லிஃப்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டெய்லர்ட் மேட் கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்கும். இதில் நம்ம ரொம்பவே மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க எந்த கன்சர்னுக்காக நம்மக்கிட்ட வராங்க, ஸோ அந்த கன்சர்ன் அந்த ப்ராப்ளமே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ஒரு பிரெஸ்ட் சர்ஜரிக்கோ இல்லாட்டி பிரெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு வரும்போது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் அவங்க செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஏன்னா அவங்க செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்களோட பிரெஸ்ட் ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அவங்களோட ஆக்சிலால் ஏதாவது லிம்ஃப் நோட்ஸ் இருக்கா, பிரெஸ்ட்டில் ஏதாவது லம்ப்ஸ் இருக்கா, ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்கான்னு சொல்லி இந்த பிரெஸ்ட் ட்ரீட்மெண்ட்காக வர அத்தனை பேருமே இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கான அத்தனை ஸ்டெப்ஸுமே அவங்க ஒரு செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக வரவங்களுக்கு டாக்டர் அண்ட் ஆல்சோ பேஷண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, அவங்க செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான ஏதாவது லம்ஸோ இல்லாட்டி டிஸ்சார்ஜ் மாதிரி ஏதாவது அப்நார்மலாக ஏதாவது இருக்குதா, இல்லை அவங்களுக்கு என்ன கன்சர்ன் இருக்குது, ஸோ இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாமா. ஸோ இந்த டாக்டர் வந்து அந்த கன்சர்னுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இல்லாமல் அவங்க வந்து அந்த பேஷண்ட்டுக்காக கஸ்டமைஸ் பண்ணி பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட்ஸை தான் அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். மேலும் ஏதாவது இந்த பிரெஸ்ட் டைட்டனிங் சர்ஜரிஸோ இல்லாட்டி பிரெஸ்ட் டைட்டனிங் லேசர் பற்றியோ இல்லாட்டி பிரெஸ்ட் ரிடக்ஷன் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.